ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். செப்டம்பர் 8ஆம் தேதிக்குண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோடது இப்போ காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு நாளைக்கு 15,000 டோட்டலாக கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டேட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பில்கிரிம் டீட்டெயில்ஸ் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம். செப்டம்பர் மாதத்தில் தரிசனம் பார்க்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது. அக்காமடேஷன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. திருமலாவுக்கு ஷியோராக இருக்காது. இன்கேஸ் திருப்பதிக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நம்ம தான் ஆஃப்லைனில் எடுத்துக்கணும் அக்காமடேஷன். அண்ட் இன்றைக்கு மத்தியானம் 3 மணி போல் இதே செப்டம்பர் 8ஆம் தேதிக்குண்டான ஃபிசிக்கலி சேலஞ்ச் சீனியர் சிட்டிசன் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களோட தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. முதலே ஃபோட்டோ 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான் சீனியர் சிட்டிசன் டிக்கெட். செப்டம்பர் 8ஆம் தேதி தர்ஷன் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சீனியர் சிட்டிசனுக்கு இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. செப்டம்பர் 8ஆம் தேதிக்குண்டானது. அடுத்து ஸ்ரீவாரி சேவாவில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆப் போர்ட்டல் ரெண்டுத்துலேயுமே அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக 2 சேவா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. குரூப் சூப்பர்வைசர் ட்ரெயினர்னு அது இன்னும் எனேபிள் ஆகலை. அதுக்கு மேபி ரூல்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அது என்ன ரூல்ஸ்ன்னு சரியாக தெரியல. ட்ரெயினருக்கு கூட ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ், அடுத்து தெலுங்கானா, அதுக்கடுத்து மற்ற மாநிலங்கள்லாம் குறிப்பிட்ட இடங்கள்லேருந்து சேவை செய்கிறவங்கள எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதுவாக என்னன்னு தெரில. இந்த குரூப் சூப்பர்வைசர் ட்ரெயினர் இன்னும் எனேபிள் ஆகலை. ஆக்சுவலாக பேக் அண்ட் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. இந்த இண்டிவிஜுவல் சேவைனா நம்ம இப்போ ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் போல இருக்குது. குரூப் சேவைனா கீழே ஃபுல்லாக முதல் விட இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 சேவை எனேபிள் ஆனதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு சேவாவும் இல்லை. பறக்காமணி சேவை மட்டும் யாராச்சும் கேன்சல் பண்ணால் அப்டேட் ஆகும். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் அப்பப்போ. ஆனால் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் இது. சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஏகாதசி. நேற்று சாயந்தரம் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதியில் கொடுத்த ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்கி காலையில் 8:45 போல் தீந்துச்சு. இன்னும் ஸ்ரீவாரிமேட்டோட திவ்ய தர்ஷன் டோக்கன் இருக்குது. இன்னைக்குண்டான டோக்கன் இன்றைக்கே வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அடுத்து நாளைக்குண்டான டோக்கன் இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. எப்போவுமே புதன்கிழமைகளில் ஓப்பன் பண்ணுற கோட்டா மற்ற நாட்களை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 5 மணி போல் சாயந்தரம் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கு உண்டான டோக்கன் வேணும் அப்படிங்கிறவங்க சாயந்தரம் 5 மணி போல் வாங்கிக்கலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா 3 இடங்களில் வாங்கிக்கலாம். விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் 2 நடைபாதைகளையும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் ஸ்ரீவாரமெட்டில் போகிறதுக்கு அதற்குண்டான திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் அதே சாயந்தரம் 5 மணி போல் இப்போதைக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படியில் அந்த டோக்கனை காமிச்சு நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. அதுதான் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கனுக்கும் திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கும் உள்ள வித்தியாசம். டோக்கன் வாங்குறதுல தான் வித்தியாசம். வாங்கிட்டோம் அப்படின்னா ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். தர்ஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நேற்று டோக்கன் தர்ஷனத்தில் அதிகாலையில் 1.5 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துருக்காங்க. அண்ட் வெளியில் வந்து மறுபடியும் டைரக்ட் கியூவில் ஜாயின் பண்ணி 3.5 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துருக்காங்க. ஸோ இன்னமும் கூட்டம் நார்மலாக தான் இருக்குது திருப்பதியில். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் 8 மணி நேரம் மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 5லேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளார நம்ம சுவாமி தர்ஷனம் பார்த்துடலாம். டைரெக்டாக கியூவில் ஜாயின் பண்ணுறது இல்லைனா டோக்கன் கூட இப்போ ஸ்ரீவாரிமேட்டோடது இந்த டைமில் அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு உண்டான டோக்கன் சாயந்தரம் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஆஃப்லைனில் கொடுக்குற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறப்போ
அவைலபிளாக இருந்தது. ஒருத்தருக்கு 10,500 பே பண்ணி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 64,925 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.90 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 21,338 பேர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களில் ஸ்ரீரங்கம் விஸ்வரூப தரிசனம் புரட்டாசி மாதத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரட்டாசியில் 1ஆம் தேதிக்கு விஸ்வரூப தரிசனம் 100 ரூபா தான் ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்தடுத்த நாட்களுக்கு அடுத்தடுத்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். அண்ட் நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்படி இருந்துச்சு தர்ஷன் சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.